மிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் நல்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாஷி தருள்வாய். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீன ராசியிலே 4 கிரக சேர்க்கை மீன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே 4 கிரக சேர்க்கை அற்புதமான ஒரு யோக நிலையை வாரி வாரி வழங்கப் போகிறது. அதாவது உங்கள் மீன ராசியிலே சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், இப்போது உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை உச்சம், அதாவது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அவர் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருப்பது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று கூறுவார்கள். அதாவது 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானம் என்று கூறுவார்கள். நீங்கள் இதுவரை முயற்சி செய்து எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறவில்லையே, நாம் இப்படியே இருக்கிறோமே, எப்படி நாம் காலம் போகிறது, எப்படி நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி நம் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறோம் என்று போட்டியிட்டு பதவியில் தோல்வி கண்டும், ஏதாவது ஒரு துறையில் சென்று அதில் பின்வாங்கியும், தேவையில்லாத மன உளைச்சலும், அதே சமயம் சில வம்பு வழக்குகளும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த பரிவர்த்தனை சுக்கிர பரிவர்த்தனம் 4 கிரக அற்புதமான ஒரு நிலையை அள்ளி அள்ளி தரப்போகிறது. முழு சுப கிரகங்களான குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, அதாவது அவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் அவரும், சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது நல்ல உயர்ந்த ஒரு பதவியை தரப்போகிறது. அரசியலில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து பதவியும், அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியும் உங்களை தேடி வருகின்ற காலம் வந்துவிட்டது. நீங்கள் போட்டியிட்டு தடைகளை ஏதோ ஒரு சிறிது காலத்திலே முன்னேற முடியாமல் தடை என்று இருந்தது, அந்த தடை அனைத்தும் தட்டி நிவர்த்தியாகி அற்புதமான ஒரு உயர்ந்த அரசாங்க பதவியிலும் அரசியல் பதிலும் அமரத்த போகிறது இந்த பரிவர்த்தனை யோகம். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன், அதாவது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றதனால் நல்ல ஒரு முயற்சி வெற்றி பெறும். நீங்கள் இதுவரை வீடு கட்டி பாதியில் இருந்தால் அதை கட்டி முடிப்பதும், ஏதாவது ஒரு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று சிந்தித்திருந்தால், அதாவது புதிய 4 சக்கர வாகனம் அது தடைப்பட்டு வந்தால் அது நல்ல ஒரு முன்னேற்றமும், வெளிநாட்டில் சென்று வேலைக்காகவோ அல்லது கல்விக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தாக செலவினால் தடைப்பட்டிருந்தால் அதுக்கு சென்று நல்ல பணம் சம்பாதித்து பொருளீட்டு நல்ல அதிகமான வருவாயை சம்பாதிப்பதும், புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து தடங்கள் பணம் இல்லாததாலோ அல்லது சில பேப்பர் சரியில்லை என்பதனாலோ ஏதோ ஒரு காரணத்தால் அது அனைத்தும் இப்போது கிளியர் ஆகி நீங்கள் எதிர்பார்த்தபடி புதிய தொழில் ஆரம்பிப்பார்கள். பெரிய ஃபேக்டரிக்கு சொல்கிறாங்களோ அது மாதிரி ஆரம்பித்து ஐடி துறையோ அல்லது வாகனத்துறையோ இல்லை மின்சாரத்துறையோ அல்லது கலைத்துறையோ அல்லது அரசியல் துறையோ எதுவாக இருந்தாலும் இப்போது நல்ல ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து அதன் பொருட்டு நல்ல ஆதாயம் தேடி வரப்போகிறது உங்களுக்கு. உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமணம் அற்புதமாக அமையப்படும். அதை திருமணம் இதுவரை தடைப்பட்டு வந்தது, திருமண பாக்கியம் தடைப்பட்டு வருகிறது என்று கூறுவார் இல்லையா, அந்த நிலை மாறி தற்போது நல்ல ஒரு திருமண பிராப்தம் உங்களுக்கு அமையப் போகிறது. அதே சமயம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து குரு பார்வையிடுவதனால் புத்திர பாக்கியம் கிடைக்க போகிறது. அதாவது தடைப்பட்டு வந்த திருமணம் நீங்கி நல்ல ஒரு தகுதிக்கேற்ற வரன் கிடைப்பதும், நீண்ட நாள் திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியும், அப்பா சொத்து உங்களுக்கு கிடைக்க பெறுவதும், தாத்தா சொத்து பாட்டி சொத்து கிடைக்கும். என்றால் ராகு கேதுகள் பல தாத்தா பாட்டி குறிக்கும். அதே சமயம் ராகு பகவானோடு உங்கள் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் அது ராகு, அதாவது சுக்கிரனோட சிஷியன் தான் ராகு. ஆகவே உங்களுக்கு தடைப்பட்டு வந்தது பாருங்க, உங்கள் பேருக்கு எழுத வேண்டிய சொத்து பாகப்பிரிவின் மூலியமாகவோ அல்லது உங்கள் பேருக்கு பத்திரப்பதிவு நிச்சயமாக நடைபெறும். நீண்ட நாட்களாக தள்ளி போயிருந்தது அனைத்தும் உங்களுக்கு பேசி சமாதானம் பேசி முழுமையாக அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் பணம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களா, அந்த கடன் சுமை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போகின்ற காலம். ஏனென்றால் 7.5 சனி விரை சனியாக இருப்பதனால் உங்களுக்கு பல விரயங்களை சந்தித்து வந்தீர்கள். ஏதாவது உடலில் சில ஏதாவது ஆரோக்கிய குறைவு அது நீங்கும், நல்ல ஒரு மேன்மையரும். வீட்டில் உள்ளவர்களுக்கு வைத்திய செலவு அது நீங்கும், அதன் பொருட்டு மருந்து வேலை செய்து வைத்திய செலவு கட்டுக்குள் வரும். பணம் சரளமாக பல வழியில் உங்கள் பையை நிரப்ப போகிறது. நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்க போகிறது. என்ன கேட்டீங்களோ அது கிடைக்கும். அரசாங்கத்தில் நல்ல பதவியோ அல்லது அரசியல் உயர்ந்த பதவியோ அல்லது வீடு கட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனை உங்கள் கனவு நினைவாகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் உங்கள் ராசி என்பது முயற்சி ஸ்தானம் என்று கூறுவார்கள். அந்த இடத்திலே பரிவர்த்தனை யோகம் பெற்று சுக்கிரன் இருப்பதனால் நீங்கள் முயற்சி பண்ண அனைத்தும் தடைப்பட்டு வந்த அனைத்தும் இனி தடைகளை நீங்கி நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுகின்ற காலம் வந்துவிட்டது. நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ, வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தது கைகூடும், புதிய வேலையில் சென்று அமர வேண்டும் என்று அமையபலம், புதிய ஃபேக்டரி கட்ட வேண்டும் நினைத்தால் அது புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்றவர்களுக்கு
பணம் தொழில் தொடங்கி அதில் பொருட்டு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து நல்ல வருவாய் நீட்டுகின்ற காலம் வந்து விட்டது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். அதே சமயம் உங்களிடம் கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். உங்கள் உறவினர்கள் உங்களிடம் கருத்து வேறு காரணமாக பேச்சுவார்த்தை இல்லாதவர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று இந்த 3 கிரக 4 கிரக சேர்க்கை நல்ல ஒரு ஆதாயத்தையும், பரிவர்த்தனை யோகம் சகோதரிடத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு நட்பு ஏற்படும். விருந்தோம்பலில் கலந்து கொள்வர்கள். தங்கம் வாங்கி நல்ல உடலிலே தங்கம் ஆபரணங்களாக ஜொலிக்க போகின்ற காலம் வந்து, ஏன்னா சுக்கரம் வந்திருக்கா இல்லையா, நல்ல ஒரு சுகபாகத்தை கொடுக்கின்ற ஒரு காலமாகிவிட்டது. இந்த சுக்கர குரு பரிவர்த்தனை மீன ராசிக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றது. என்னென்ன தரப்போகிறது? அரசியல் உயர்ந்த பதிவு அள்ளி தரப்போகிறது. வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணம் வசூலாக வேண்டும். நீங்கள் கடன் கொடுத்த பணம் வசூலாக வேண்டும், அந்த பணம் வசூலாகும். அடுத்து வட்டி கட்டியிருந்தாலும் வட்டிகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். வைத்திய செலவு குறைந்துவிடும். நிலம் வாங்குவீர்கள், வீடு கட்டப் போகின்றவர்கள், புதிய வாகனம் வாங்கப் போகின்றார்கள். பழைய வண்டியிலே சென்றிருந்தவங்களை புது வண்டியிலே பார்க்க போகின்றார்கள். நல்ல ஒரு ஆதாயமான ஒரு காலம். இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனையும் அல்ல, 4 கிரகம் 3 கிரகம் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு ஒரு தனி தெம்பு கிடைக்க போகிறது. உங்களோடு நீங்கள் நடந்தாலே ஒரு படை சூழ்ந்து ஒரு ராஜநடை போகின்ற என்று கூறுவார்களே, அதுபோல் நீங்கள் நடந்தாலே ஒரு ராஜநடை என்று தான் கூறுவார்கள். உங்களை சுற்றி படைசூழல் நீங்கள் பவனி வருகின்ற காலம் வந்துவிட்டது. நல்ல ஒரு கம்பீரமான பதிவில் சென்று அமரப்போகிறீர்கள். போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு ஆன்மீக துறையிலும் அரசியல் துறையிலும் நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைக்கப்படுது. மூதாதிக சொத்துக்கள் கிடைக்கும். திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று வருவதற்கு நல்ல ஒரு யோகம். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். 19 வாகனத்தில் செல்ல போகின்றீர்கள். உங்கள் சொல்வாக்கு அனைத்துமே வெற்றி பெற்று, சொல்வாக்கு மட்டுமல்ல செல்வாக்கோடு பணமும் வந்து சேரப்போகிறது. எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். வழக்குகள் உங்களுக்கு வெற்றி தரும். நீங்கள் நினைத்தது நடக்கும். எதிரிகள் கூட உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை வெற்றி பெற வைப்பார்கள். வம்பு வழக்கில் இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான முடிவு கிடைக்க போகிறது. நீண்ட நாள் சொத்து பிரச்சனை தீரப்போகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகின்ற காலம் வந்துவிட்டது. மீனராசி அன்பர்களே, இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனம் உங்கள் ராசியில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பு தந்து ஆரோக்கியத்தை கொடுத்து புதிய ஒரு வெற்றி மேல் வெற்றி தரப்போகிறது. யூடியூப் நேயர்களே, மீனராசிக்கு இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் கோடிக்கணக்கில் அள்ளி தருவது மட்டும் உயர் பதவி தரப்போகிறது. நன்றி நன்றி நன்றி.